அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் வீடியோவில் இதுகாம் பிலா குன்னாவின் சட்டம் பார்த்தோம். அந்த சட்டம் என்னென்னா, தன்வீன் அப்புறம் நுனி சாக்கின் இன்ன சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து வருதோ அந்த சட்டம் தான் நம்ம அமல்படுத்துகிறோம். இந்த பிலா குன்னா சட்டத்தில் ராவும் லாமும் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் சவுண்டை முற்றிலுமாக நீக்கிட்டு ராவோட லாமோட சவுண்டை சேர்த்து ஓட்டணும். அது பிலா குன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுகாம் மால் குன்னா பில் குன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்கள் மதரசாவில் மால் குன்னா தான் ஓதி கொடுப்பாங்க. மா மீன்ஸ் உடன், கூட, சேர்ந்து, சாத் அப்படின்னு அர்த்தம். அதனால் மால் குன்னா அப்படின்னு தான் நாங்கள் ஓதுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பில் குன்னாவும் சொல்லலாம், மால் குன்னாவும் சொல்லலாம். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன் வருது இல்லையா, மா மீன்ஸ் உடன், சேர்ந்து, அந்த மாதிரியான அர்த்தம். இதுகாம் பில் குன்னா, இதுகாம் மால் குன்னாவின் சட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுகாமில் யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இதில் லாமும் ராவும் பிலா குன்னாக்கு போயிடுச்சு. மால் குன்னாக்கு யா, வாவ், மீம், நூன். இதை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜபர் ஜேர் பேஷ்லாம் போட்டு யூ மின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யூ மின் அப்படின்னா யாவா மீம் நூன். இந்த 4 எழுத்துக்களை தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுல இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. யா, வாவ், மீம், நூன் சேம். இதுதான் மால் குன்னாவின் சட்டம். நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு யூவினுடைய எழுத்துக்கள், அதாவது யாவா மீம் நூன் ஆகிய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வருமானால் நூன் சாக்கினையும் தன்வீனையும் பின்வரும் எழுத்துடன் சேர்த்து குன்னா செய்து ஓத வேண்டும். பிலா குன்னால என்ன பார்த்தோம், இன்னும் சவுண்டை முற்றிலுமாக எடுத்துட்டு ராவையாவது லாமையாவது சேர்த்து ஓதணும். சேம் இங்கே இன்னும் சவுண்டை முற்றிலுமாக நீக்கிட்டு பின்னாடி வர்ற யாவையாவது வாவையாவது மீவையாவது நூனையாவது சேர்த்து ஓதணும். மால் குன்னால ப்ளஸ் ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி குன்னாவும் செய்யணும். அதுதான் மால் குன்னா. இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 சட்டங்களில் 3 சட்டத்தில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதுக்கு என்னென்னா இஸ்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இதுகாம். இதுகாமில் ஸ்பெஷல் என்னென்னா, முன்னாடி வந்திருக்க சட்டங்களுக்கு எல்லாம் குறியீடுகள் வந்திருக்கும், இந்த தஷ்தீத் சிம்பிள் வந்திருக்காது. இதுகாமில் 6 லெட்டருக்குமே கண்டிப்பாக தஷ்தீத் சிம்பிள் போடப்பட்டிருக்கும். அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த தஷ்தீத் சிம்பிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இப்போ இதுகாம் மால் குன்னா சட்டம் ஓதலாமா? ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க கமெண்ட்டில், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓதலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ميم نون زبر من இன் நூனே சாக்கின் இன்ன சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்தான யா இடம்பெற்றிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் சவுண்டை முற்றிலுமாக நீக்கிட்டு யா சவுண்டை சேர்த்து மால் குன்னா அதற்காக 1 நிமிஷம் மூக்கில் நிறுத்தி ஓதணும். மண் அப்படின்றத மீம் யா ஜபர் மை அந்த மாதிரி ஓதணும். மை யா ஐன் ஜபையா மையா மீம் லாம் ஜபமல் மையாமல் மையாமல் அந்த மாதிரி. மீம் நூன் ஜபர்மன் இன் நூனே சாக்கின் சுக்குன் பெற்ற நூன். அதற்கப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்து யா இடம் பெற்றிருக்கு. அதனால இன்ன சவுண்டை முற்றிலுமாக நீக்கிட்டு யா சவுண்டை சேர்த்து மேல் குன்னா அப்படின்றதுக்காக ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னா பண்ணி மூக்கில் நிறுத்தி ஓதணும். மண் அப்படின்றத இன்ன நீக்கிட்டு மை மை அந்த மாதிரி ஓதணும். யா ஜபையா மையா. காஃப் வாவ் பேஷ் கூ. காஃப் ஒரு ஃபேமஸ் அலைவலி நம்ம அந்த சவுண்டோட ஓதணும். வாவ் பேஷ் வாவே மதா அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். மையக்கூ மையக்கூ லாம் பேஷ்லு மையக்கூலு மையக்கூலு அந்த மாதிரி. மீம் நூன் ஜேர் மின் இன் சுக்குன் பெற்ற நூன் இன். அதுக்கப்புறம் 28 எழுத்தில் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அதை பார்த்து அதற்கேற்ற சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுகாம் மால் குன்னாவின் எழுத்து யா இடம் பெற்றிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் சவுண்டை முற்றிலுமாக நீக்கிட்டு யா சவுண்டை சேர்த்து மின் அப்படின்றத ஒரு அலிஃப் குறிக்கிற குன்னாவும் செஞ்சு மீ
அந்த மாதிரி ஓதணும். யா வாவ் ஜபயவ் மீயவ் மீம் ஜேமி மீயவ்மி மீயவ்மி ஈ அந்த சவுண்டை தான் வந்து முக்கியமாக நம்ம காட்டி ஓதணும். ஐன் யா ஜப ஐ யாக்கு ஜேர் இல்லை ஜபர் தான், நீட்ட தேவையில்லை. நூன் தோ ஜபனன் ஐனன் தன்வீன் இன் இடம்பெற்றிருக்கா. இன்னுக்கு அப்புறம் 28 எழுத்தில் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்து யா இடம்பெற்றிருக்கு. அதனால இன்னும் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு யா சவுண்டை சேர்த்து ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னா பண்ணி ஓதணும். ஐனன் அப்படின்றத ஐனை அப்படி ஓதணும். ஐனை யாஷீன் ஜபயஷ் ரா ஜபரா யஷ்ரா با پیش بو يشربو يشربو عينا يشربو عينا يشربو அந்த மாதிரி ஓதணும். வாவ் பேஷ் உ ஜீம் வாவ் பேஷ் ஜூ உஜூ வாவ் பேஷ் வாவே மட்டும் ஒரு அலிஃப் கனிகரா நீட்டி ஓதணும். ஹா தோ பேஷ் ஹுன் கொஞ்சம் கனமா அடித்தொண்டே ஹா உஜூஹுன் உஜூஹுன் தோ பேஷ் தன்வீன் இன் சவுண்ட் வருதா ஹுன் இன் சவுண்டுக்கு அப்புறம் 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்துகிறோம். இங்கே யா இதுதான் மால் குன்னாவின் எழுத்து யா இடம்பெற்றிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், நூன சவுண்டை இன்ன சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு யா சவுண்டை சேர்த்து மால் குன்னறதுக்காக ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். உஜூ ஹுன்றத உஜூ ஹுய் அந்த மாதிரி ஓதணும். உஜூ ஹுய் யா வாவ் ஜபயவ் மீம் ஜபமா யௌமா ஹம்சா ஜே இ யௌமா இ ذال دو زيفن يومئذ يومئذ وجوه يومئذ وجوه يومئذ يا واو زب يوم ميم زب ما يوما همزة زي يومئ ذال دو زيفن يومئذ دو زير تنوين إن சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே யா இதுதான் மால் குன்னாவின் சட்டத்தை அமல்படுத்தணும். நூனை முற்றிலுமா இன்ன நீக்கிட்டு ஈய சேர்த்து மால் குன்னாடுறதுக்காக ஒரு அலிஃப் நிகராக குன்னாவும் செஞ்சு ஓதணும். யோமா இசின் இல்லை யோமா இவி யோமா இவி யா ஜபயா தா ஜபதா யதா ذاك زبذك يتذك يتذك كاف زبكا يتذكى يتذكى را بيشرو يتذكروا يتذكروا يومئذ يتذكروا يومئذ يتذكروا அந்த மாதிரி ஓதுறோம். யாக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் முடிந்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ். இப்போது வாவுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மீம் நூன் ஜபர்மன் இன் நூனே சாக்கின் அப்புறம் 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்தான வாவ் இடம்பெற்றிருக்கு. அதற்காக நூன் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு வாவ் சவுண்டை மாற்றி ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் பண்ணி ஓதுறோம். இதுதான் மால் குன்னான்றதுக்காக மண் அப்படின்றத இன்ன நீக்கி மௌ மௌ அந்த மாதிரி ஓதுறோம். வாவ் பேஷ் உ மௌ உ ஐன் ஜே ஐ உ ஐ தால் ஜபதா உஇத மௌஇத மௌஇத அந்த மாதிரி. ஹம்சா நூன் ஜே இன் குறியீடுகள் பெற்ற அலிஃப ஹம்சான்னு சொல்லணும். இன்க்கு அப்புறம் 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்தான வாவ் இடம் பெற்றிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், இன் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு இவ்வா மாற்றி இன் இல்லாமல் இவ் ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் பண்ணணும். என்ன மால் குன்னா இல்லையா, யூ அந்த மாதிரி ஓதுறோம். வாவ் ஜபவா யூ வா ஹா ஜபஹா வஹ பாதா ஜபபத் வஹபத் கொஞ்சம் கனமா இல்லையா அடித்தொண்டே ஹா யூ வஹபத் யூ வஹபத் அந்த மாதிரி ஓதுறோம். மீம் நூன் ஜேர்மின் இன்
சவுண்டுக்கு அப்புறம் 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதகாம் மால் குன்னாவின் எழுத்தான வாவ் இடம்பெற்றிருக்கு. அதனால் நூனை முற்றிலுவாக நீக்கிட்டு வாவா மாற்றி ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் செய்யணும். ஏன்னா மால் குன்னா இல்லையா, குன்னாவும் செஞ்சு ஓதணும். மின் அப்படின்றத மியூ அந்த மாதிரி ஓதணும். வா அலிஃப் ஜபா வா மியூ வா அலிஃப் ஜபர் அலிஃபே மாதிரி ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். மியூ வா قاف دو زيقن قف உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து அந்த சவுண்டோட ஓதணும். மியூவாக்கின் மியூவாக்கின் அந்த மாதிரி ஓதணும். ஹம்சா ஜே இ குறியீடுகள் பெற்ற அலிஃபை ஹம்சான்னு சொல்லணும். லாம் கடா ஜபர் லா கடா ஜபர் அலிஃபே மெத்தாக்கு நிகரானது ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். இல ஹதோ ஜபஹன் இலஹன் தோ ஜபர் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதகாம் மால் குன்னாவின் எழுத்தான வாவ் இடம்பெற்றிருக்கு. அதனால் இன்னும் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு சத்தத்தை சேர்த்து ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் செய்யணும். என்ன மால் குன்னா இல்லையா, அதற்காக இலாஹன் இருக்கிறத இலாஹவும் அந்த மாதிரி ஓதணும். வா அலிஃப் ஜபா வா ஹாஸி ஹி வாஹி دال دو زبدا واحدا واحدا إلها واحدا إلها واحدا அந்த மாதிரி. ரா ஜபர் ரா ஹா யா ஜி ஹி யா ஜேட் யா ஏமத் தான் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ரஹீ மீம் தோ பேஷ் முன் ரஹீமுன் தோ பேஷ் முன் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதகாம் மால் குன்னாவின் எழுத்தான வாவ் இடம்பெற்றிருக்கு. அதனால் இன்னும் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு இவ்வா மாற்றி ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் செய்யணும். ஏன்னா மால் குன்னா இல்லையா, அதற்காக ரஹீமுன் இருக்கிறத ரஹீமு அந்த மாதிரி ஓதுறோம். ரஹீமு வாவ் ஜபா வா دال واو پیش دو ودو واو پیش واو مدد اور الف کی نگرا نیٹی اوذنم ودو دال دو پیش دن ودودن رحیم ودودن رحیم ودودن அந்த மாதிரி ஓதணும். ஏன் வந்து ஹாஃபாக விட்டு விட்டு ஓதுறேன்னா இது வந்து வேறு வார்த்தைகள் இதோட கண்டினியூ பண்ணிட்டே ஓதணும். பின்னாடி இங்கேயும் வார்த்தை வந்ததுன்னா ரொம்ப அந்த மாதிரி ஆயிரும். அதனால் அந்த வார்த்தையை அதோட சொல்லிவிட்டு இந்த சட்டத்தை சொல்லிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலி ஒரு சட்டம் இங்கே அமல்படுத்தணும். நம்ம இன்னும் வந்து இந்த ஓதலை இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த புக்கில் நம்ம வந்து 37 பக்கங்கள் தான் ஓதிருக்கோம். அந்த சட்டம் இந்த புக்லேயே வந்து 40 பேஜ்க்கு மேலே தான் வருது. இன்னும் நம்ம அந்த சட்டத்தை வரலை. அதனால் இந்த வார்த்தையை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவாக மால்குனால யா பார்த்தாச்சு, வாவ் பார்த்தாச்சு. இப்போ மீம் பார்க்கலாம். ஐநூன் ஜபஅன் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுக்காக மால் குன்னாவின் எழுத்தான மீம் இடம்பெற்றிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், இன்னும் சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு மீம் சவுண்டாக மாற்றி மால் குன்னான்றதால ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி ஹோல்ட் பண்ணி குன்னா பண்ணி ஓதணும். அன் அப்படின்றத அம் அம் அப்படி ஓதணும். மீம் நூன் ஜபர் மன் அம்மன் அம்மன் அந்த மாதிரி ஓதணும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சிஸ்டர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எக்ஸ்பிளைன் வேறையாக இருக்குது. இந்த டீச்சர் என்னோடய ஸ்டூடெண்ட் தான், இந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது வேறையாக இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வேறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன சட்டம்னா இந்த வார்த்தை நம்ம ஸ்கிப் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். தஷ்தீத் பாடத்தை வந்து நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. இதில் வந்து 37 பக்கங்கள் தான் பார்த்துருக்கோம் சொன்னோம் ஆல்ரெடி. இதிலே வந்து 40 பேஜ்க்கு மேலே தான் தஷ்தீதே வருது. தஷ்தீத்தை வந்து ஒரு ரூல் இருக்கும். என்னென்னா தஷ்தீத் படிக்கும்போது பார்க்கலாம். மீமுக்கும் நூனுக்கும் மேலே தஷ்தீத் இருந்தால் சும்மா சிம்பிளாக சொல்கிற புரியணுன்றதுக்காக ஒரு அலிஃப்க்கு நிகராக ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து ஓதுவோம். அந்த வீடியோவில் சொல்கிற சிஸ்டர் வந்து இங்கே வந்து
மீமுக்கு மேலே தஷ்தீத் இருக்குது, அதனால ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கிடையாது. நம்ம ஏன் வந்து ஒரு தடவையும் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மனசில் நல்லா பதியணும் அப்படின்றதுக்காக தான். இந்த இன்னு சவுண்டு வந்துட்டாலே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னு சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்களை 4 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. இத்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இத்காம். அதுக்கு தான் வந்து மைண்ட் போகணுமே தவிர இங்கே மேலே தஜ்தீத் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து செகண்டரி தான். தஜ்தீத் வந்தால் தான் வந்து நம்மளாம் அதை வந்து பார்த்து ஓதணும். இதே வந்து குரானில் வந்து ஃபஅம்மா, ஃபலம்மா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வேணால் நம்ம வந்து மீம் மேலே தஜ்தீத் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி இடங்களுக்கு தான் வந்து பார்க்கணும். இது வந்து நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணுன்னா அதுக்கப்புறம் மீம் வருதா இன்னு வந்தாலே நம்ம மைண்ட் எங்கே போயிடணும் இஸ்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இத்காம் இந்த 4ல் எதுக்குள்ளே அந்த வேர்டு வருது, அந்த லெட்டர் வருது அப்படின்றத தான் வந்து நம்ம மைண்டு வந்து ப்ராசஸ் பண்ண போகணுமே தவிர மீம் மேலே இருந்தால் குணப்பண்ணும் அதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு சூட் ஆகாது. ஃபம்மா, ஃபலம்மா நான் சொன்னாலே அந்த மாதிரி இடங்களுக்கு தான் அதை வந்து பார்க்கணும். இது வந்து நம்ம அந்த 48 பேஜ்க்கு மேலே தஜ்வீத் வரும்போது இன்ஷால்லா கிளியராக பார்க்கலாம். ஓகேவா சிஸ்டர்? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக அவங்க அப்படி தப்பாக சொல்லித்தராங்க அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை. ஒரு ஆர்டர் அப்படின்னா அந்த ஆர்டர் அதுக்காக தான் வந்து சொன்னேன். இன்னும் வந்தாலே வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை தான் நம்ம வந்து அமல் பண்ணணும் அப்படின்னா இன்னும் வந்தாலே நம்ம மைண்ட் வந்து அங்கே போயிடும். மீம் மேலே தஜ்தீத் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்டரி தான். சரிங்களா? அது வந்து நார்மல் இடங்களில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து இதுகாம் தான் நம்ம வந்து அமல்படுத்தணும். இதுகாம் வந்தாலே ஆல்ரெடி இது வந்து யூமின் வந்து மால்குன்னா தானே, அதனால் வந்துடும். ஒரு அலிஃப்க்கு நிகராக ஹோல்ட் பண்ணுறது. வாவ் ஜப வா, லாம் ஜபல வல, ஹம்சா நூன் ஜேர் இன் வல இன். இன்னைக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே மீம் இடம்பெற்றிருக்கு, அதனால் இதுகாமுடைய மால்குன்னா சட்டத்தை அமல்படுத்தணும். அதாவது நூனை முற்றிலுமாக நீக்கிட்டு இம்மை சேர்த்து ஒரு அலிஃப்க்கு நிகராக ஹோல்ட் பண்ணி ஓதணும். என்ன மால்குன்னா இல்லையா அதனால். வல இன்றத வல இம் அந்த மாதிரி ஓதுறோம். வல இம் மீம் தா பேஷ் முத் தா மீம் பேஷ் தும் முத்தும் வல இம் முத்தும் வல இம் முத்தும். நூன் அலிஃப் ஜபர்னா அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஜீம் தோ ஜே ஜின் நா ஜின் இன் தோ ஜேர் இன். இன்னைக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே மீம் இடம்பெற்றிருக்கு. இதுதான் மால்குன்னாவின் சட்டம். நூனை சாக்கின் இன் சவுண்டை முற்றிலுமாக எடுத்துட்டு இம்மை சேர்த்து ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாம் செய்யணும். ஏன்னா மால்குன்னா இல்லையா அதனால். நான் ஜின்றத நான் ஜிம் அந்த மாதிரி ஓதுறோம். நான் ஜிம். மீம் நூன் ஜேமின் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டம். இங்கே ஹா வந்திருக்கு இஸ்ஹார். அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஓதிட்டு போகணும். ஹா பேஷ் ஹூ மின் ஹூ. மீம் அலிஃப் ஜப மா மின் ஹூமா. அலிஃப் ஜபர் அலிஃபே மதா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். நாஜிம் மின் ஹூமா நாஜிம் மின் ஹூமா அந்த மாதிரி. ரஹா ஜபர் ரஹ் மீம் ஜப ம ரஹ்மா தோ ஜபத்தன் ரஹ்மத்தன் தன் தோ ஜபர் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்துகிறோம். இங்கே மீம் இதுகாம் மால் குன்னாவின் எழுத்து மீம் இடம்பெற்றிருக்கு, அதனால் நம்ம வந்து நூனை முற்றிலுமாக நீக்கிட்டு இம்ம சவுண்டை சேர்த்து ஒரு அலிஃப்க்கு நிகராக மால் குன்னான்றதுக்காக நிறுத்தி மூக்களை நிறுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். ரஹ்மத்தன் அப்படின்றத ரஹ்மத்தம் அந்த மாதிரி ஓதணும். ரஹ்மத்தம். மீம் நூன் ஜேமின் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்துகிறோம். இங்கே ஐன் ஐன் இஸ்ஹார் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கிற மாதிரியே ஓதிட்டு போகணும். ஐன் நூன் ஜே ஐன் மின் ஐன் மின் ஐன் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே தால் இடம்பெற்றிருக்கிறதுனால இஹ்ஃபா இஹ்ஃபாவை அமல்படுத்தி நூனை ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்களை நிறுத்தி குட்னா பண்ணி ஓதணும். தால் ஜே தி ஐந்தி
عندي نون ألف زبر نا ألف زبر ألف مدة और ألف की निखरा நீட்டணும் من عندنا من عندنا رحمة من عندنا رحمة من عندنا அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா இதுவாம் இத்ஹார் இஹ்ஃபா எல்லாமே ஒரே லைனில் வந்துச்சு. அதனால் இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்தாலே இந்த மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 செக்ஷனில் ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு தான் போகணும். ரா ஜபர்ரா சீன் வாவ் பேசு ரசு வாவ் பேஷாவை மெத்த ஒரு அலிஃப் நிகரா நீட்டி ஓதணும். லாம் தோ பேஷ்லுன் ரசூலுன் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்திட்டு பிடிச்சிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே மீம் இதுகாம் மால் குணாவின் எழுத்து மீம் இடம் பெற்றிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னு சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு இம்மு சவுண்டை சேர்த்து ரசூலுன் இருக்கிறத ரசூலும் அந்த மாதிரி ஓதணும். ஒரு அலிஃப் நிகரா குணா பண்ணணும் இல்லையா மால் குணால், அதனால் ரசூலும் மீம் ஜேமி நூன் லாம் ஜபன்னல் மீனல் லாம் खड़ा ज़बर ला खड़ा ज़बर अलिफ मद्दा के निखरानते और अलिफ के निखरा नीटी ओदनुम मिनल्ला हाज़िही मिनल्लाही. இங்கே ஆக்சுவலி ஒரு சட்டம் அமல்படுத்தணும். நான் பண்ணலை ஏன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டு இன்ஷால்லா முடிந்தால் இன்னொரு தடவை போடுறேன், இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரசூலும் மினல்லா இன்ஷால்லா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சட்டத்தை அமல்படுத்திடலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சட்டம் வரணும், நம்ம வந்து அமல்படுத்தலை. பார்க்கலாம் இன்ஷால்லா. கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரசூலும் மினல்லா ரசூலும் மினல்லா சுவாத் ஜேசி வாத் உர்ஃபி முஸ்தலி எல்லா நிலைக்குள்ளுமே வல்லினமாக ஓதணும். ரா அலிஃப் ஜபர் ரா அலிஃப் ஜபர் அலிஃபே மத்த ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். சிரா தாது ஜபத்தன் சிராத்தன் சிராத்தன் தன் தோ ஜபர் தன்வீனுக்கு அப்புறம் இன்ன சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோம் அந்த எழுத்துக்கான சட்டம் அமல்படுத்தணும். இங்கே மீம் இடம் பெற்றிருக்கிறதுனால இன்ன சவுண்டை முற்றிலுமா நீக்கிட்டு இம்மு சவுண்டாக மாற்றி ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தியும் ஓதணும். மால் குன்னா அதற்காக சிரா தன் இருக்கிறத சிரா தம் அந்த மாதிரி ஓதணும். சிரா தம் மீம் சீன் பேஷ் முஸ் த ஜபத்த முஸ்த قاف يا زيقي يا زير يا يمتا और अलिफ की निखरा नीटनम. मुस्तकी मुस्तकी मीम दो जबमन मुस्तकीमन मुस्तकीमन அந்த மாதிரி ஓதணும். சிராத்தம் முஸ்தகீமன் சிராத்தம் முஸ்தகீமன் அந்த மாதிரி. இங்கேயும் ஒரு சட்டம் வரணும். அது வந்து இந்த புக்கில் 38-39 பேஜில் தான் வருது. அதனால் இந்த வேர்டும் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு பார்க்க வேணாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த புக்கில் வந்து இந்த புக்கு முடியறதுக்கு ஒரு 2-3 பேஜ்க்கு முன்னாடி தான் எக்கோலாபு இதகாம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் மொரல்லஸ் தஜ்தீது இங்கே நாங்கள் விட்டது இங்கே நம்ம விட்டது எல்லாமே வந்து மொரல்லஸ் கவர் ஆகிருக்கும். இந்த புக்கில் நான் வந்து நடத்தலை. பிகாஸ் அந்த புக்கு நம்ம வச்சு படித்ததால் இந்த புக்கில் நடத்தலை. அந்த புக்கில் எப்போ நான் அந்த சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அப்போ வந்து சேர்த்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூமினில் நூன் மட்டும்தான் பேலன்ஸ் இல்லையா, நூன் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஃப ஜபர் ஃப மீம் நூன் ஜபர் மன் ஃப மன் இன்ன சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்களில் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே நூன் இடம் பெற்றிருக்கு, இதுவும் நூன் இதுவும் நூன். அதனால் மோஸ்ட்லி இதில் சேஞ்சஸ் இருக்காது. முன்னாடியெல்லாம் நூன் சவுண்டை யாவா மாற்றி வாவா மாற்றி மீமா மாற்றி ஓதுறோம். அதனால் அதில் வந்து சேஞ்சஸ் தெரியும். இது நூன் நூன் அப்படின்றதால இதில் வந்து சேஞ்சஸ் தெரியாது. ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி ஓதணும். ஃபமன் நூன் ஜபன்னா ஃபமன்னா கேஃப் ஜபக فمنك فزبث فمنكث فمنكث ميم نون زيمن
இன்ன சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்திடம் பெற்றிருக்கோ அதற்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மால் குன்னாவின் எழுத்தான நூனிடம் பெற்றிருக்கு. அதனால ஒரு அலிஃப்க்கு நிகராக நிறுத்தி மூக்கல்ல நிறுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். மின் நூன் ஜபனா மின்ன பாயா ஜேபி. இங்கே வந்து பாக்கு யாக்கு ஜேர், யாக்கு சுக்குன் பாக்கு ஜேர் அப்படின்றதால இது வந்து யாய மதாவாக மாறாது. தஜ்ஜீதோட ரூல் என்ன? அழுத்தி ஓதணும். அதனால இங்கே வந்து அழுத்தல் தான் வரும். இது வந்து மத்தாவாக மாறாது. ஏன்னா தஜ்ஜீத் நம்ம எப்படி ஓதணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுக்குன் அப்புறம் வந்து ஒரு ஹரக்கத் இல்லையா. அந்த சுக்குன் பாக்கு ஜேர் யாக்கு சுக்குன் இருந்தால் அது வந்து யாய மத்தா அப்படி மாறாது. தஜ்ஜீதை அழுத்தி ஓதுற மாதிரி அழுத்தி தான் ஓத முடியும். மின் நபி யாதோ ஜேயின் மின் நபியின் மின் நபியின் மீம் நூன் ஜேமின் இன் சவுண்டுக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுதான் மேல் குன்னாவின் எழுத்து நூன் இடம் பெற்றிருக்கு. அதனால ஒரு அலிஃப்க்கு நிகராக ஹோல் பண்ணி மூக்கில் நிறுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். மின் நூன் ஐன் ஜேனியா மின் நியா மீம் ஜபமா நியம தாதோ ஜேத்தின் நியமத்தின் மின் நியமத்தின் மின் நியமத்தின் அந்த மாதிரி. ஸ்வாட் தால் ஜே சித் தால் யா ஜே தி யா ஜேர் யாய மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். சித்தி கஃப் தோ ஜபகன் சித்தீகன் தன்வீன் இன்ன சொன்னதுக்கு அப்புறமா 28 எழுத்தில் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே நூன் இடம் பெற்றிருக்கிறதால இதுக்கு மால் குன்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி ஓதணும். சித்தீகன் சித்தீகன் நூன் ஜபர்னா பாயா ஜேர் பாக்கு ஜேர் யா சுக்கூன் பெற்றிருக்கிறதால பி யாய மத்தவா இது மாறாது. தஜ்ஜீதோட சட்டம் என்ன? அழுத்தி ஓதணும். பாயா ஜே பி அந்த மாதிரி தான் ஓதணும். இந்த இடத்துல அது வந்து மத்தாவாக மாறாது. நபி யாதோ ஜபயன் நபியன் நபியன் சித்தீகன் நபியன் சித்தீகன் நபியன் ஐன் அலி ஜபா அலிஃப் ஜபர் அலிஃப் மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். மீம் ஜேமி ஆமி லாம் ஜபலா ஆமில ஆமில தாதோ பேஷ்துன் ஆமிலத்துன் துன் இன் சட்டத்துக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இது மேல் குன்னாவின் எழுத்து நூன் இடம் பெற்றிருக்கிறதுனால எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நூனை ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். ஆமிலத்துன் ஆமிலத்துன் நூன் அலிஃப் ஜபன்னா ஸ்வாத் ஜேசி அலிஃப் ஜபர் அலிஃப் மத் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஸ்வாத் ஜேசி ஒரு ஃபேமஸ் தாலியாக வல்லினமான அழைத்து எல்லா நிலைகளிலுமே வல்லினமாக ஓதணும். நாஃபி பா ஜபபா நாஃபிப நாஃபிப தாதோ பேஷ்துன் நாஃபிபத்துன் நாஃபிபத்துன் ஆமிலத்துன் நாஃபிபத்துன் ஆமிலத்துன் நாஃபிபத்துன் யா வாவ் ஜபையவ் இங்கே வாவுக்கு பேஷில் ஜபர் தான் இருக்குது. இது மத்தாவாகாது. மீம் ஜபமா யௌமா ஹம்சா ஜே இ யௌமா இ ஜால் தோ ஜே வின் யௌமா இ வின் இன் சட்டத்துக்கு அப்புறமா 28 எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம் பெற்றிருக்கோ அந்த எழுத்துக்கான சட்டத்தை அமல்படுத்தணும். இங்கே இதுக்கு மேல் குனாவின் எழுத்து நூன் இடம் பெற்றிருக்கிறதுனால ஒரு அலிஃப்க்கு நிகராக மூக்கில் நிறுத்தி ஓதணும். யௌமா இ வின் யௌமா இ வின் நூன் அலிஃப் ஜபன்னா அலிஃப் ஜபர் அலிஃப் மத் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஐன் ஜே ஐ நாஇ மீம் ஜபமா நாஇம தாதோ பேஷ்துன் நாஇமத்துன் யௌமா இஸின் நாஇமத்துன் யௌமா இஸின் நாஇமத்துன்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுகாமுடைய சட்டம் முடிஞ்சிருச்சு. பிலா குன்னா ரா லாமும் பார்த்தாச்சு, மஅல் குன்னா யாவா மீம் நூனும் பார்த்தாச்சு. ஃபுல்லாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இதுகாம் தன்வீன் அப்புறம் நூனே சாக்கின் குரானில் இடம்பெற்ற சவுண்டுக்கு அப்புறமா என்ன சட்டத்தை அமல்படுத்தணும், அதாவது 28 ஆல்ஃபபெட்ஸில் என்ன லெட்டர் என்ன எழுத்து இன்னுக்கு அப்புறம் இடம்பெற்றிருக்கோ அதற்கேற்ற மாதிரி சட்டத்தை அமல்படுத்துகிறோம். நான் என் கைப்பட எழுதின சார்ட்டை கூட லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இஸ்ஹாருக்கு 6 எழுத்துக்கள், இஹ்ஃபாவுக்கு 15 எழுத்துக்கள், இக்லாபுக்கு ஒரே ஒரு எழுத்து, இதுகாமுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்தில் இதுகாம் 2 வகைப்படும். பிலா குன்னா அதாவது நூனு சவுண்டை விட்டுட்டு மாற்றி மட்டும் ஓதுறது, மஅல் குன்னா நூனு சவுண்டை விட்டுட்டு மாற்றி ஓதணும், ப்ளஸ் ஒரு அலிஃப்க்கு நிகராக குன்னாவும் பண்ணணும். பிலா குன்னால சேஞ்ச் மட்டும் பண்ணணும், மஅல் குன்னால சேஞ்ச் ப்ளஸ் குன்னா இன்னும் சவுண்டை எடுத்துட்டு அந்த எழுத்துக்களை மாற்றி குன்னாவும் பண்ணணும். எல்லாம் பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லாஸ்ட்டாக நான் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது என்னென்னா தின் ரஹீமுன் இதுக்கப்புறம் என்ன சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டோமா, அதுக்கு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் வரல. அதனால் நானே சொல்கிறேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சட்டங்கள் சவுண்டுக்கு அப்புறமா வர எழுத்தை பார்த்து தான் நம்ம சட்டத்தையே அமல்படுத்துகிறோம். இங்கே சவுண்டுக்கு அப்புறமா எந்த எழுத்தும் இல்லை, இங்கேயும் இல்லை. இன்கேஸ் குரானில் இருக்கலாம், ஆயத்தாக இருந்தாலும் ஆயத்துக்கு அப்புறம் ஏதாவது கண்டினியூ பண்ணியிருந்தால் அங்கே நம்ம அமல்படுத்தலாம். இங்கே எதுவுமே கொடுக்கப்படாததால் இங்கே நம்ம குன்னா பண்ணுறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? அதுதான் நான் கேட்ட கேள்விக்கான பதில். நான் எடிட் பண்ணுற வரைக்கும் யாரும் சொல்லலை, அதனால் நானே சொல்லிட்டேன். நம்ம இந்த புக் நிறுத்தும் போது 37 வரைக்கும் இங்கே வரைக்கும் நிறுத்தணுமா? அடுத்து நம்ம இது பார்க்க போகிறது இல்லை. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் தான் பார்க்க போகிறோம். 38 இந்த 38 தான் பார்க்க போகிறோம். பாடம் 19 தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்றதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மத்தோட ரூலே சின்ன மத்து பெரிய மத்து கிடையாது. அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தெளிவாக விளக்கமாக சொல்லலாம். முதல்ல நம்ம 19வது பாடம் பார்த்துட்டு அப்புறமா தஷ்ஜீத் பாடத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம இங்கே வரலாம். நான் என்னோடய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிற பேசிக்கான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம என்னென்ன ஓதுறோமோ டெய்லி பேசிஸில் நமக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் கொண்டு போய் குர்ஆனில் அமல்படுத்துங்க. குர்ஆனில் ஓதி பழகுங்க. குர்ஆன் ஓதுறவங்க இப்போ நம்ம ஒரு சேஞ்சு நம்ம பார்த்தாலும் அதை போய் அங்கே அமல்படுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம இந்த சட்டத்தை படிக்கிறோம், இதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு மைண்டில் என்ன சொல்கிறது ஸ்டோர் ஆகும் வரும். அதனால் நான் அப்படி சொல்வேன். இன்றைக்கி இதை படிச்சிங்களா, இன்றைக்கி போய் குர்ஆன் ஓதும்போது அதை அமல்படுத்தி பாருங்கள். அப்போ தான் இதுகாம் வரைக்கும் படிச்சிட்டோமா, மத்தாக்கள் எல்லா வகையும் படிச்சிட்டோமா, எங்கே நீட்டணும் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுகாம் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. தெரியாது இன்னும் ஒரு சில சட்டங்கள் தான், அதுவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்னும் என்ன சொல்கிறதுன்னா நல்லா ஓத ஆரம்பிப்போம். நல்லா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இங்கே படிக்கிறது அங்கே போய் அமல்படுத்துங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க, ஓத தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 மந்த்ஸில் நம்ம கற்றுக்கலாம். கொஞ்சம் சில பாடங்கள் இருக்குது, அந்த பாடத்தை நான் அப்லோட் பண்ணிடுறேன். என் கூடவே பயணித்தா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் காரிக்களை போலவே குர்ஆன் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்காகவும் சேர்த்து துஆ செய்யுங்க. என்னோடய டைமில் அல்லாஹ் பரக்கத் கொடுக்கட்டும். டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் முடியலை. 2 days once ஆகுது அட்லீஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண ஒரு நாள் எடிட் பண்ண கரெக்டாக இருக்குன்றதுக்காக எனக்கு ஆம்ஸ்ட்டு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். காரிக்களை போலவே குர்ஆன் ஓத ஆசைப்படுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.